அடா வய மச்சான் சகலபாடி. சகலனா நல்லா இருக்கறியாடா? நல்லா இருக்கா? யாவூரா முருகமாடி. முருகமாடி. பரவாயில்லை. ஆமாடா. முருகமாடில ஊர் பொதுமக்கள் அனைவரும் பார்த்தாங்க. தலைவர் நாட்டாம எல்லாம் பார்த்தாங்க. என்னடா அவ பூபதி அம்மாவாசையா கும்பிட மாட்டானே அப்படி சொன்னாங்க. யாராவது பஞ்சாயத்து கூட்டினாங்க. ஏய் பூபதி போய் இட்டுன்னு வாடா அப்படி பஞ்சாயத்து தலைவர் கூட்டாங்க. அம்மாவாசை கும்பிடணும் ஒரு குத்தம். ஒரு கேளுப்பா பிச்சைக்காரா. கூப்பிட்டாங்க. நேரா போனா ஐயா வணக்கம் என்ன கூட்ட செய்தி கேட்ட. என்னடா பூபதி நீ அமாவாசை கும்பிட மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. நீ அமாவாசை கும்பிட்டா உன்னுடைய பாட்ட தாத்தா முப்பாட்டா மூதாதிங்க போவாங்க வீட்டுக்கு வந்து தெய்வமா இருப்பாங்க. புள்ள விட நல்லா இருக்கும். புள்ள விட பொறுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்னது நல்லதா போச்சு. ஆஹா பெரிய சொன்ன வார்த்தை தட்டக்கூடாது இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மாவாசை கும்பிட போற முத நம்ம ஊருக்கு மட்டும் தான் தெரியும். பக்கத்து ஊர்ல தெரியட்டுமே அப்படி சொல்லிட்டு மெயின் ரோட்டா சொல்லிட்டே போறேன். அம்மாவாசை பிடிக்க வர சொல்லிட்டே போற மாதிரி என் ஊரு பக்கத்துல தேவனூர் அங்க ஒருத்தன் பேரு அம்மாவாசை அவன் ஒரு கொலை பண்ணி 7 வருஷம் ஜெயில இருந்து ஜாமீன் எடுத்து 3 நாள் ஆகுது. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டான். அந்த வழியா யாவாய் சும்மா இருக்கக்கூடாதா? அம்மாவாசை பிடிக்க போறேன். அம்மாவாசை பிடிக்க சொன்ன மாதிரியா அவன் காரணம் வாங்கிட்டான். நம்மளே 7 வருஷம் கழிச்சு ஜாமீன் வந்து 3 நாள் தான் ஆகுது. திரும்பி வந்து பிடிக்க வரானே அப்படி சொல்லி கூப்பிட்டு 4 வாங்கணும். என்னடா பிடிக்க போற அம்மாவாசை பிடிக்க போறியா அப்படின்னு சொன்ன மாதிரியா சொல்லி அடிச்சான். இனி பிடிக்க கூடாது சொல்லிட்டே போறானா. ஊரு தேவனூர் பக்கத்துல பெருமானா மெயின் ரோடா போயினே இருக்கேன். பிடிக்க கூடாது சொன்ன மாதிரி அங்க பெருமானத்துல ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் சூழலை அறுத்து தனிமலை வாட்டமா வத்தி குச்சி கீழே போற நேரம் அந்த வயல சும்மா போக கூடாது. இது பிடிக்க கூடாது வாடா என்னடா பிடிக்க கூடாது பண்ணி சூழ அறுத்து நெருப்பு வைக்க போற நேரம் பிடிக்க கூடாதுன்னு சொன்னியா 4 செங்கல் எடுத்தான். வாங்கணும் அவனும் சொல்லி அடிச்சான். எல்லாம் ஏறினு சொல்லிட்டு போடா. பெருமனை பக்கத்துல சித்தாப்பட்டினம் ஒரு தெருவே கூற முடியாது. அங்க போய் அவன் சும்மா கூடாதா? இது நல்லா கூரோட பார்த்தான். நம்ம விட கூரை விட பத்தி எரிஞ்சிருக்கு. நேரத்துக்கு எரி கூட சொல்றானே எல்லாம் எரின்னு சொல்றானே 10 பேர் அம்மி போன மாதிரி வாலி எடுத்துக்கிட்டா அதுல 5 பேர் இட்டுன்னு வந்தான். வாலி நல்லா வாங்க நல்லா எரிட்டு சொல்லி அடிச்சான். அவன் இன்னொரு சொல்லி அடிச்சான். இது அவிஞ்சு போயிடணும் சொல்லியே போறானா. சித்தப்பட்டின பக்கத்துல மணலூர்பேட்டை பெரிய பணக்கார விட்டு புள்ள மாட்டுக்கு தண்ணி காட்ட போனான். மாடு தண்ணி காட்ட மாதிரியா அந்த மாடு கொம்பால அடிச்சுட்டு பாரு ஒரு கண்ணு வெளியே வந்துச்சு. அவங்க புள்ளி இட்டு ஆசிரியர் போட்டா பஸ்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த வழியா சும்மா இருக்கக்கூடாதா? இது அவிச்சு போயிடும் சொன்ன மாதிரி அவன் அப்பங்காரன் பார்த்தான். இருக்கிறது ஒரு புள்ள அது மாடு கொம்பு குத்தி கண்ணு வெளியே வந்துச்சு. இது அவிஞ்சுக்கு போகணுமா அப்படி அவன் சொல்லி அடிச்சான். நல்லா தெரியணும் அப்படி சொல்லியே போடா. மெயின் ரோட்டா வந்தான். அடி வாங்கினே இருக்கும். இனிமே அடி வாங்க முடியாது. மல்லூர்பேட்டை பக்கத்துல தென்பண்ணி ஆறு போகுது. நம்ம அந்தாண்ட கரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இந்தாண்ட கரையில நான் வரேன். அந்தாண்ட கரையில இருந்து 4 பொம்பளைங்க விரவு தூக்கிட்டு அந்தாண்ட கரை இந்தாண்ட கரை வரதுக்கு வராங்க. ஆனா தண்ணியில கால வச்ச மாதிரி குட்டி காலம் தண்ணி போகுது. பொம்பளைங்க தண்ணி காட்ட என்ன பண்ணுவாங்க? வயிறு தூக்கி திருப்பி சொல்லுவாங்க. அந்த வழியை என் சும்மா போக கூடாதா? நல்லா தெரியணும் சொன்ன மாதிரி பொம்பளை பார்த்தாங்க. தண்ணியில வச்ச காலையில எடுத்து வச்சாங்க. செம்மையை கீழே போட்டாங்க. ஆள் ஒரு குச்சி எடுத்தாங்க. வாடா என்ன தெரியணும் நல்லா தெரியுமா? அவங்க 4 வாங்கினாங்க. இதையும் மாறி போட்டுக்கிட்டேன். இனிமே நம்மளால அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சித்தாம்பூர் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு டீ கடை அங்க போய் பாலாச்சி சாப்பிடலாம். உதவாங்க ஒரு பாலாச்சி சாப்பிட போய் அண்ணா ஒரு பால் போடுங்க அப்படின்னு சொல்லி பெஞ்சுபால உட்காண்டேன். அந்த டீ கடை பொண்ணாட்டுக்குது. டீ கிளாஸ் கை ஒரு மாடுது. எனக்கு தெரியாது. அன்னைக்கு பார்த்து தாவணி போட்டு எனக்கு பால் போட்டு டேபிள் மேல வச்சாரு பாரு. அந்த பொண்ணு கிளாஸ் கை வச்சு பாரு. அது முந்தாணி வந்து பால் மேல முடிச்சு. பால் மேல மூடிச்சு. அங்க போய் வாங்கி சும்மா கூடாதா? பாப்பா
உன் தாவடி தூக்கு நான் பால் குடிக்கணும். ஓ தாவடி உன் தாவடி தூக்கு நான் பால் குடிக்கணும். அது ரைட் சொன்ன பாரு அப்படி கோவம் வந்துச்சு. பின்ன வராது என்னடா நான் போட்டுட்டு வந்து நீ பால் கேக்குறியா? பால் கேக்குறியா? அடுப்புல அடுப்பு காரி காட்டி வச்சு இருப்பு காட்டியா? ஆமா இடத்தான் அது வாங்கணும் என் பொண்ணு நீ பால் கேக்குறேன் பால் கேக்குற அப்படி சொன்ன பாரு எம்மாடி வாங்கிட்டேன். தப்பா நினைக்காத. நான் உங்களை பால் போட சொன்னேன். ஆமா அந்த நேரத்துல உன் பொண்ணு தாவடி போட கட்டி வச்சு காசு கைவித்துக்கு அந்த முந்தாடி போய் பால் மேல ஊந்திச்சு. அதுதானே எடுக்க சொன்னேன். தப்பா நினைக்காத. இதுக்கெல்லாம் உதவாங்க காரணம் அமாவாசை. இனிமேட்டு அமாவாசை பிடிக்கூடாது. மரம் நாள் சனிக்கிழமை சந்தை மண்ணூர் பேட்டையில நேரம் 2 கிலோ பன்னிக்கறி எடுத்த நிறைய பொலாடி கொடுத்து வர்த்த வேண்டிய சொன்னேன். செஞ்சு வச்சா ஒயின் ஷாப் போனேன் 2 கோடி வாங்கினேன். நிம்மதியா அடிச்சு குடிச்சு மட்டையாயிட்டேன். அந்த மாரி கதை ஆச்சு மச்சா பிச்சைக்காரி போனவனே.
அந்த அம்மா ராமன் மேல பாட்டு பாடுறாங்க இன்னும் அல்லாஹ் ஏய் அரோகர் ரெண்டு பேர் அல்லாஹ் ராமருக்கு அரோகர் போடுறா அதுவும் கஷ்டம் தானே. வாயார போட்டுனோ வாட்டு வெங்கடேசா வாட்டு வெங்கடேசா மானாடர் மானிடரோ வணங்கு ஸ்ரீனிவாசா மானாடர் மானிடரோ வணங்கு ஸ்ரீனிவாசா வாயார போட்டுனோ வாட்டு வெங்கடேசா ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி ஏற்று இந்த பூமி ஐயா இறைவன் அருள் பெறவே எழுது ராமசாமி ஐயா இறைவன் அருள் பெறவே எழுது ராமசாமி ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி ஏற்றும் இந்த பூமி இறைவன் அருள் பெறவே எழுது ராமசாமி இறைவன் அருள் பெறவே எழுது ராமசாமி ஆஹா என்னப்பா ஆஹா. உள்ள நேரம் எங்கடா போயிருந்தா பேல போயிருந்தேன் அதிக போன பையன் ரெண்டு நாளா வயிற்றால போயிட்டா உடனே வந்துச்சு அதுதான் மாடி சண்டை ஊசி எதை போடுறேன் நிறுத்தினாலும் எதை நிறுத்தினாலும் அதை நிறுத்த முடியாதும்மா ஆஹா அது பூட்டு சாயா இருக்கு பூட்டு போட்டு வைக்கிட்டு இல்ல. வருவது வந்தே தீரும் ஓஹோ எப்ப அப்ப வரணுமா அப்ப அப்பதான் வரும் சரி ஒண்ணு இல்லப்பா ரைட்டு நீங்களே கொடுத்துட்டேன் வந்துருச்சு அதாம போயிட்டு அதை கூட்டு போட்டு வைக்க முடியாது முடியாதும்மா. வந்தா எடுக்க முடியாது சரியப்பா ஆஹா. ஏய் சரி பூபதி ஆஹா. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கடாஜபதி சபை லட்சுமி கடாட்சம் முன்னிய சபை ஆமா ஆமா என்னடா அம்மா ஆமா அம்மா ஐயோ ஐயா லட்சுமி கடாட்சம் முன்னிய சபையில ஆமா ஆமா யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் டேய் இந்த சபையை பார்த்தா ஆஹா. உனக்கு எதனா விளக்கம் தெரியுதா ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலையா ஏய் வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி கோரி கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாம் குண்டி பின்னு வாங்கலாமோ துல்லியம வழிபத்தும் தொலைக்கவோ விடவோ வென்று விடவோ வென்று இதோ வென்று நெல்லிய ராமருக்கு செவிதையில் உரைக்க சென்றேன் தேவதங்க ஊருக்கு சென்று இவருடைய விளக்கம் என்ன புரியுதா ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியல அந்த புரியவே எனக்கு ஏய் ஆஹா. சரியப்பா ஆ. ஏய் ஓ கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் கலியுகா 4 யுகம் காண்பீகா அப்படிப்பட்ட ஆஹா. 4 யுகத்துல ஆ. ஏய் ஓ கிரேதா யுகம் கிரேதா யோகா இரண்டாவது யுகமான ஆஹா. கிரேதா யுகத்தில் ஆ. பகவான் ஆ. ராமனாகவே அவதாரம் எடுத்தார் ஆஹா ராமனாக தசரதருக்கு மகனாக பிறந்தார் பிறந்தா அந்த தசரதருக்கு மகனாக பிறந்து பிறந்து சீதா பிராட்டியை மணந்து திருமணம் செய்து தான் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு கேட்டு அது 16 வருஷம் காட்டுக்கே சென்றார் ராமர் ராமபிரான் அப்போ ஆ. காட்டிலே இருக்கும் பொழுது ஆ. தன் மனைவியோடு இருக்கும் பொழுது ஆஹா. அந்த மனைவியான சீதா பிராட்டியை ஆ. படுவாவி இறங்கி ஆண்டு வரக்கூடிய ஆஹா. ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் சசகிரிபன் தசகிரிபன் அந்த அந்த சீதாபிராட்டியா சீதா பிராட்டியை அபகரித்து அபகரித்து கொண்டு அசோகமனையிலே வைத்து விட்டான் சீதாபிராட்டியா ஆமாண்டா ராவணேஸ்வரன் ஆ. ஆஹா அப்போ ஆ. அங்க கும்ப வச்சுட்டானே ஆ. தன் மனைவியை காணாமல் ஆஹா. தேடி தேடி அலைந்து பார்த்து ஆஹா அதோ இலங்கைக்குத்தான் தூக்கி சென்றிருக்கின்றான் ஆஹா. தன் மனைவியை சீதா பிராட்டியை ஆ. அப்படி என்று செய்தி தெரிந்து தெரியுது அந்த இலங்கைக்கே சென்று அந்த ராவணனோடு ஆ. அந்த ராமபிரான் ராமபிரான் 10 நாள் சண்டை செய்கிறார் ஓ ராமபிரானும் ராமேஸ்வரனும் ஆமா ஆஹா. அப்ப 10 நாள் சண்டையில சண்டையில 9 நாள் சண்டை முடிந்தது நம்ம ஆமா. சரிசமமா முடிந்து விட்டாரு ஆ. ஆஹா. 10ஆம் நாள் சண்டையில சண்டையில. ஏய், ஓ. அந்த ராமபிரானுடைய ஆ. இடது கரத்துக்கும் ஆஹா. வலது கரத்துக்கும் சண்டை வந்துடுச்சு ஓ சொந்தா கைக்கு பீசா கைக்கோ டேய், டேய், டேய்,
இதுடா எங்கடா கொண்டு போறீங்க? இடதுனா வலதுனா தெரியும் தெரியாது தெரியாது. தோத்தாங்க பீத்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும். விவரமா சொல்றீங்க. ஆமா. எல்லாருக்கும் புரியுற மாதிரி. புரியுற மாதிரி. ஆமா தம்பி. ஆஹா. இந்த இடதுகரத்துக்கும் வலதுகரத்துக்கும் சண்டை வந்துச்சு. ஆமா. அது என்ன சண்டைன்னு என்ன கேட்டா சண்டை? இந்த இடதுகரமானது ஆ. இந்த வலதுகரத்தை பார்த்து பார்த்து ஏ வலதுகரமே வலதுகாரமே எல்லா வேலைக்கும் நீ முன்னாடி போற. முன்னாடி போற. ஏன்னா ஆ. தான தர்மம் செய்வதற்கு குடுப்பல் வாங்க அனைத்துக்கும் ஆமா. மொத்த வேலைக்கு இந்த வலதுகரம் தான் முன்ன போகும். அங்கே போற. நேரா ஒயின் ஷாப் போ. போற. அந்த சந்துக்குள்ள முன்னாடி தான் போகுது. நீலாம் மூணு கூட போனதா 10 வருஷம் ஆயிடுச்சு குடிச்சு. ஏண்டா? பிச்சைக்காரி கூட சுத்துறியா? அந்த பொத்துல கை வந்து இங்க என்ன கை வைக்குது? அம்மா அந்த பந்துல முதல் இந்த கையில ஐயா ஒரு 2 குவார்டர் கொடுங்க, ஒரு குவார்டர் கொடுங்க. ஆ. 100 தடுத்து கொடுங்க. ஆ. ஒரு கிங்கி பிச்சு பேர் கொடுங்க. வேண்டாம். இந்த கை தான் போகுது. இந்த கையில போகுது. ஓ அதனால எல்லா வேலைக்கும் தான் தெரிஞ்ச போகுது. கருத்து நீ சொல்ற. ஆமா. எந்த வேலைக்கு இந்த வலதுகரம் தான் முன்ன போகுது. ஆமா. ஆனா ஆஹா. அதனாலதான் இந்த இடதுகரம் கேட்குது. எப்படி? ஏன்னா சாப்பிடறதுக்கு நீ முன்னதான் போற. ஆமா. ஆனா ஆஹா. சண்டைன்னு வந்துட்டா ஆ. பின்னோக்கியா பின்னால பயந்து போற. அப்படின்னு கேக்குதா இந்த இடதுகரம். ஏன் அப்படி கேக்குதுன்னு கேட்டா ஆ. அந்த ராமபிரான் கையில் இருப்பதோ கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லை வில்லை. அந்த பிரயோகம் பண்ணும்போது ஆ. சண்டை செய்யும் சண்டை செய்யும்போது இப்படிதான் வில்லை பிடிச்சு ஆமா. பிரயோகம் பண்ணுவார். லெஃப்ட் கை முன்னாடி போடும், ரைட் கை பின்னாடி வந்துரும். லெஃப்ட் ரைட் இங்கிலீஷ்காரன் பொண்ணுடா நீ. அம்மா. டேய் இடதுகரம் முன்னே போகிறது, ஆஹா. வலதுகரம் பின்னோக்கி போகுது. இதுக்குதான் அந்த இடதுகரம் சரியான பதில் கேக்குது. எப்படி? ஏன் சண்டைன்னு வந்துட்டா பின்னோக்கி பின்னோக்கி போறேன். போறேன் ஆஹா. அப்படின்னு கேட்ட உடனே ஆ. இந்த வலதுகரமானது ஆ. இடதுகரத்துக்கு சரியான பதில் சொல்லுது. எப்படி? எப்படி என்றால் ஆ. துல்லியம் அவிழிவத்தும் தொலைக்கவோ விடுவோ வென்று. விடுவோ என்று. ஏன்னா ஆ. அந்த ராவணனுக்கு இருப்பதோ 10 சிரம், ஆஹா. 20 கரம். 20 கரம். அந்த 10 சிரத்தையும் ஆ. ஒரே கணையால் அழுத்து அழுத்து வரவா? ஒரு சிரத்துக்கு ஒரு பானம் விடுறீங்களா ஆஹா. அப்படின்னு ரகசியமா ராமனுடைய செவியிலே காதல சொல்லலாம் போன. கேட்கத்தான் போனேன். ஆ. ஆனா நான் சண்டைக்கு பயந்து பின்னோக்கி போகல ஆஹா. அப்படின்னு சரியான பதில் சொல்லிச்சா வலதுகரம். ஐயா ஐயா லாரி ஒண்ணு கீழே விழுச்சு பாரு ஐயா. தூக்குங்க. ஆஹா. சரியான பதில் சொல்லிட்டா வலதுகரம். அப்பேர் பெற்ற ஆ. அந்த ராம அவதாரத்தின் மறு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி பிறந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் ஆமா. கட்டுண்ட கணதானவான்கள் ஆஹா. அனைவருடைய பாதத்திற்கு இந்த அம்முடைய பாதத்துக்கும் ஆஹா. இந்த பகவானுடைய பாதத்திற்கும் பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் ஆஹா. நாடக அன்பன் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். வணக்கம்மா. எப்படி சொல்ற? சொல்றேன் ஓடியா.
மறைந்து விட்டது. ஆமா ஏய், ஓ கமலக்கண்ணன் மட்டும் பேர் கிடையாது. ஆமா எனக்கு 3 பெயர். ஓ உனக்கு மட்டும் 3 பேர். ஆமாப்பா. என்னென்ன? டேய், ஓ இடும்பாவதி 1, இடும்பாவதி 1, கும்பலக்கண்ணி 2, கும்பலக்கண்ணி 2, கமலக்கண்ணி என்று 3. கமலக்கண்ணி 3 பெயர். ஆமா ஆனா இடும்பாவது என்று சொன்னார். அந்த இடும்பாசுரன் தங்கை இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாசுரன் தங்கை என் பெயரோ இடுப்பி. இடுப்பி என்று சொன்னார். ஏமாமா சரி பாடி பாடி ஆயா 2 அடி எனக்கு கூட அடி விடுவா ஆயா ஹலோ அண்ணா சரி அண்ணா இடும்பாசுரன் தங்கை இடும்பாவதி. கும்பலக்கண்ணின்னு சொன்னேன். எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருந்தது. அப்படி எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தானே, எனக்கு மட்டும் 3 சனம் வந்த காரணம் என்ன? இது எப்படி மறையும்? யார் என்னை கல்யாணம் செய்துவார்? அப்படி என்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து சிவபெருமான் நேரே தோன்றி அம்மா உனக்கு என்ன குரல் கேட்டார்? ஐயா எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருக்கிறது, அது எப்போ மறையும்? என்னை யார் கல்யாணம் செய்து கொள்வா அப்படின்னு கேட்டபோது அம்மா ஒருவரை பார்த்து அந்த சனம் மறைந்து விடும், அது யாரை பார்த்து மறைகிறதோ அவரை கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னாரு. அவர் வார்த்தைப்படி கேட்டு இடும்பாவனத்துல அகோர உருவத்தோடு அப்படின்னு மிருகெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்படி பாய்ந்து வந்துட்டு இருக்கும்போது பட்ட பாறையில பெருத்த தேகம் அடைத்த ஒரு ஆள் நின்று இருந்தார். அவரை பார்த்து பிடித்து விழுங்கலாம் சொல்லிட்டு அப்படி போய் பார்த்த பாரு. அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே எனக்கு முதிரில் இருந்த தனமானது மறைந்து விட்டது. எனக்கு முதுகில் இருந்த சனமானது மறைந்து விட்டது. யாரை பார்த்து மறைந்தது அந்த பாண்டவர் 5 ராஜாக்களில் அதுவும் தர்மபுத்திர மகாராஜன் அவருக்கு நேரிலையோ மீமாட்சி 16,000 ஏன பலம் 10,000 சிங்கப்பலம் படித்த தம்பி அப்பேற்பட்ட ஆளை பார்த்தேன். அவரை பார்த்தா சனம் அடைந்தது. என்னை கல்யாணம் செய்து காலில் விழுந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னாரு? எனக்கு மூத்தவர் ஒரு தர்மராஜா இருக்காரு, அவர் இருக்கு, நான் எப்படி கல்யாணம் செய்துக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தர்மராஜா என்ன பண்ணாரு? ஒரு காப்பு, ஒரு மஞ்சாக்கவர் எடுத்து காப்பு கட்டி அந்த முறுக்கு மரத்துக்கு தாலி கட்டினாரு. அதுல இருந்தா கல்யாணம் முறுக்கு மரம், அந்த முறுக்கு மரத்துக்கு அப்படி சடங்கை முடித்து அந்த வீமாட்டுக்கு எனக்கு கல்யாணத்தை முடித்து வைத்து அவருக்கு எனக்கும் அழகா கூடி கலந்து அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து என் மகன் பெயரோ மகனை பெற்றெடுத்து அழகா வளர்ந்துட்டு வரேன். ஆனா அன்னைக்கு பிள்ளையை கொடுத்துட்டு போனாரே பீமாட்சி எங்க வீட்டுக்காரு இன்னும் வந்து பாக்கல. என்ன ஆனா பாய் மனுஷா ஏண்டா கல்யாணம் மனுஷா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள கொடுத்துட்டு போனானே, அவன மாதிரி ஆளை பார்த்தா நான் சும்மா இருப்பேனா? நான் சும்மா இருப்பேனா? அவன் பொண்டாட்டி நான் போட்டு அவன் பொண்டாட்டி வந்து இந்த அம்மா தானே சொல்லும். இந்த அம்மாவை நீ போட்டு போறியா? போயாடா? ஏண்டா ஏய் நீ 20 ரூபா கொடுத்து பிச்சைக்காரி போகும்போது போ, பிச்சைக்காரி கொடுத்து இல்ல. ஆமா ஒண்ணுமே இருக்கா? அவன் வச்சிரு 20 ரூபா கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க. ஏமா இப்ப
இப்ப கோவக்குடியா வந்துருக்காரு. வந்திருக்காரா? வந்திருக்காரு. ஏன் என்ன கோவமா வந்திருக்கான்ற? ஐயம்மா இவனை- போன மாதிரி பிச்சைக்காரியா? ஆமா. அதை பார்த்துட்டு அவனுக்கு பேர் ஏறி போச்சு. ஐயா பீமா, டேய் என்னடா பீமா கோமடத்தாக்கா நீ நோடி கை வச்சு பாரு மேல மத்த உடனே சாக்கடை நீ வச்சுடுவேன். வேணா ஐயா தூக்கி போட்டா இல்ல நாளைக்கே தாலி எடுத்துருவேன். என் தெருவில் 2 கொண்டாடி தாலி கடை எடுத்தா இவன் கையில தான் இருக்குது. மன்னவா மன்னவா இந்த தேசராஜர் போட்ட வந்த உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும் இருக்கேன். பூபதி எங்க வீட்டுக்காரு இவ்வளவு நாள் என்ன பார்க்க வந்திருக்காரு. அவரை பார்த்து இன்னைக்கு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்? சாண்டை கொடுத்தீங்க நானா வாய கொடுத்தேன் தாலியா இருக்கேன். தாலியா இருக்க முடியும் ஐயா அப்படியே நானா சாவாதி ஐயா நீங்கள் வாழ்கவே ரம்மளித்த தனிமா ஒண்ணு கூப்பிட்டேன் அடி வாரு மன்னனா நான் நடந்தேன் உங்கள் பின்னாலே
தம்பி இருக்கான் பார். யாரு? யார்? அர்ஜுனன். ஆமா. அவன் அழைத்து சில வார்த்தைகள் பேச வேண்டாம். சரி. அதனால் அர்ஜுனை கூப்பிடுறான். பீமாச்சி அவன் தம்பி அர்ஜுனன் அழைக்க இது அர்ஜுனா பா அர்ஜுன் பா. Yeah.